அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் பாஸ்கரன் அவர்கள் சீரிய தலைமை சிறப்பாக நடைபெற்று வரும் காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வு. இன்றைய நிகழ்வை நமக்கு சிறப்பாக இணைந்து வழங்கி கொண்டிருக்கும் சங்கமாக ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்தினர் நமக்கு இந்த நிகழ்வை சிறப்பாக இணைந்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள். சங்கத்தின் மண்டலம் 22 உதவி ஆளுநர் ரொட்டேரியன் தாசன் அவர்களுக்கும், ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் குருராஜன் அவர்களுக்கும், பொருளாளர் ரொட்டேரியன் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் மற்றும் அவர்களது சங்கத்தில் உள்ள உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த கால வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியில் நமக்கு தினமும் பயிற்சிகளை அளித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ஆசா நல்லசிவம் ஐயா அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நமக்கு காலை சக்கரத்தின் புதிய ஒரு நிகழ்வாக இன்று சிறப்பு நிகழ்வு ஒன்று நமக்கு நடைபெற உள்ளது. அறிவுதயம் என்ற நிகழ்ச்சியை நமக்கு இன்று சிறப்பித்து இந்த நிகழ்வை நமக்கு ஒரு சிறப்பு நிகழ்வாக ஏற்படுத்த இன்று நமக்கு வருகை தர இருக்கும் ஆட்டம்ஸ் உதயா அவர்களையும் இந்த நேரத்திலே வருக என்று வரவேற்கிறோம். மற்றும் நிகழ்ச்சியில் உள்ள அனைத்து நல் உள்ளங்களையும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவனுக்கும் மற்றும் வரவேற்புரை நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் ரவிச்சந்தர் அவர்களை அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இறைவா, மனித குலத்தை பிழைப்பித்து தந்தே உயர்ந்த நிறைவான நன்மைகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இயக்குநர்களை அகத்துணை செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக எடுத்துக் கொள்ளவும், அனைத்து மக்களுடைய தன்னம்பிக்கையும் அமைதியும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிலம், சமயம், தேசம் என்ற தடைகளை பாகுபாடு நீக்கவும், பொருளாதார சமயத்தினரை களையவும், மேலும் மாநிலத்தின் பிதத்தையும் தொழிலின் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் அப்போடும் தோழம்படும் ஆகிற புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்று கூடி நீயான மெய்ப்பொரு படைப்பால் நீயே என்ற புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரோட்டரிகளை நாங்கள் செய்யும்படி நன்றி, வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். காலச்சக்கரம் நாளை நமது நிகழ்வானது இன்றைய தினம் 766 நாளை பிறந்திருக்கிறது. 35வது நிகழ்வாக இன்றைய தினம் நம்முடைய மாவட்ட ஆளுநர் பாசமிகு நண்பர் பாஸ்கர் அவர்களுடைய சீரிய தலைமையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை வரவேற்கின்றோம். அதுபோல அவங்களுடைய 22வது எழுதியவர்கள் தாசன் அவர்களையும் வரவேற்கின்றோம். எங்களது சங்கத்தினுடைய செயலாளர், பொருளாளர் மற்றும் முன்னாள் தலைவர்களையும் வரவேற்கின்றோம். அதே போல் நம்முடைய காலச்சக்கரத்தை இயக்கிக் கொண்டிருக்கூடிய சேர்மன் பெருமாள் அவர்களையும், மாவட்ட சேர்மன்கள் ஜானி ஜாஸ் அவர்களையும், ரமேஷ் மோகன் அவர்களையும், சதீஷ்குமார் அவர்களையும், சீனிவாசன் அவர்களையும் வரவேற்கின்றோம். இந்த நிகழ்வை செம்மையாக செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஆசான் நல்லசிவம் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். அதோடு கூட இந்த சிறப்பு நிகழ்வாக அறிவுதயம் என்ற தலைப்பிலே பயிற்சியளிக்கக்கூடிய நம்முடைய ஆட்டம் சுதையா அவர்களை ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்தின் சார்பாகவும், ரோட்டரி சங்கத்தின் சார்பாகவும், காலச்சக்கத்தின் சார்பாகவும் வருக என்று வரவேற்கின்றோம். அவருடைய பணி சிறக்க வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லாம் வல்ல பரமேஸ்வரன் திருவருள் நாளே இன்றைய தினம் நல்ல நாளாக அமைய பிரார்த்திக்கின்றோம். நன்றி, நமஸ்காரம். நன்றி ஐயா. அற்புதமான ஒரு வரவேற்பு நிகழ்த்து சிறப்பித்த தலைவர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசா நல்லசிவம் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். சின்முத்திரை. ஓம் வைகறை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகறை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா வெற்றியுறுதி, தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. வணக்கம் ஐயா வெற்றியுறுதி, தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக சந்திர வணக்கம் மற்றும் மூச்சு பயிற்சிகள். நன்றி ஐயா. கால்கள் நேர் நீட்டிக்கிறோம். கால்கள் நல்லா தளர வச்சுக்கோங்க. கால்கள் நல்லா இலக்கப்படுத்திக்கிறோம். விரல்களை நல்லா மடக்குங்க. நல்லா விரல்களை மேலே விரிக்கிறோம். டவுன் அப், டவுன் அப், டவுன் அப். விரல்கள் அப்படியே வட்டமா சுத்துங்க. 1 2 3 4 5. அப்படியே ஆப்போசிட் சுத்துங்க. 1 2 3 4 5. கால் முட்டியை நல்லா மடக்கிறோம். ரைட் லெக் நல்லா ஜஸ்டோட சேர்த்து இப்படி பிடிச்சி நல்லா மடக்கிறோம். லெஃப்ட் லெக் நல்லா மடக்கி பிடிங்க. ரைட் லெக், லெஃப்ட் லெக், ஓய்வு. நல்லா மூச்சல் தொடுங்க. மீண்டும் நல்லா ஆழ்ந்த மூச்சல் தொடுங்க. அப்படியே எழுந்திரிச்சுக்கிறோம். இடுப்புல கை வச்சுக்கங்க.
நல்லா வட்டமா சுத்துறோம். ரைட் சைடு இருந்து அப்படியே லெஃப்ட் சைடு 1 2 3 4 5. லெஃப்ட் சைடுல இருந்து ரைட் சைடு 1 2 3 4 5. நல்லா மூச்சில் தொடுங்க. ரைட் ஹேண்ட் 1 2 3. அப்படியே ஆப்போசிட் சுத்துங்க. 1 2 3. லெஃப்ட் ஹேண்ட் 1 2 3. அப்படியே இடது பக்கமா சுத்து. அப்படியே ஆப்போசிட்ல சுத்துங்க. 1 2 3. நல்லா மூச்சில் தொடுங்க. கை விரல்கள் நல்லா மடக்கி விட்டுரும். 1 2. விரல்கள் நல்லா சுருக்கி வரீங்க. 3 4 5 4. அதில் கை வச்சுக்கங்க. முழங்கை நல்லா வட்டமா சுத்துறோம். 1 2 5. ஆப்போசிட்ல 1 2 3 4 5. நல்லா மூச்சில் விடுங்க. நீண்ட மூச்சில் விடுங்க. இடுப்புல கை வச்சா மேல அண்ணாந்து பாருங்க. அப் டவுன். நல்லா தாடியை டச் பண்ற அளவுக்கு கீழே விடுறாங்க. அப் டவுன் அப் டவுன். அப்படியே ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். நல்லா மூச்சில் விடுங்க. ரைட்ல இருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட் வட்டமா சுத்துங்க. 1 2 3. லெஃப்ட்ல இருந்து அப்படியே ரைட் சைடு பக்கமா போய் ஆப்போசிட்டா சுத்துற தலைய. 1 2 3. ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நல்லா மூச்சில் விடுங்க. நம்ம இப்போ உச்சி முதல் நல்லா பயிற்சி கொடுத்துருக்கோம். நல்லா அந்த இடங்களுக்கு நல்லா பசைத்தன்மை சுரந்ததுனால தான் ஆசனங்கள் ஈஸியா செய்ய முடியும். மூட்டு வலிக்காம இருக்கும். ஒரு பயிற்சி செய்யும் போது மூட்டுகள் வலிக்காம இருக்கும். தினந்தோறும் செய்யறதுனால அந்த மூட்டுகளுக்கு நல்ல பசைத்தன்மை சுரந்து அந்த ஜாயிண்ட் வலி வராது, சவுண்ட் வராது. சவுண்ட் வந்து செஞ்சு அந்த சவுண்ட் நின்றுச்சு அப்படின்னா அங்க வந்து ரத்த ஓட்டம் நல்லா கிடைச்சிருக்கு. நல்லா அந்த பசைத்தன்மை சுரந்திருக்கு. மூட்டு மீண்டும் நல்லா இயங்குது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த மூட்டுகளுக்கு தேங்கின கூட பூசி வைக்கலாம், பயிற்சி கொடுக்கலாம். இதை முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம உடல்ல எந்த இடத்துல பிரச்சனையோ அந்த இடங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அந்த பிரச்சனையை நம்ம சரி பண்ணிக்கணும். அடுத்து நம்ம சந்திர வணக்கம். மேட்டோட ரைட் சைட் பக்கமா இல்லைங்க. ஒரு கேப் வச்சுக்கங்க. நல்லா மூச்சல் விடுங்க. முதல் நிலை
நல்லா தாடாசன் நிலை, நல்லா குதிக்கால் மேல உயர்த்துங்க. 2 இடது பக்கமா கோணாசனம். 3 ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. மூச்சு எடுத்துட்டு மூச்சு விட்டுட்டு வலது பக்கமா போறோம். அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. சின்முத்திரை வச்சுட்டு உங்களுடைய ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் சைடு வச்சுக்கிறோம். நல்லா வி ஷேப்ல வச்சுக்கிற கால் இப்படி இருக்கிற பாதத்தை இப்படி திருப்பி நல்லா வி ஷேப்ல வச்சிருக்கிறோம். சின்முத்திரை வச்சிருக்கிறோம். இத தேவி போஸ் அப்படின்னு சொல்றாங்க. நான்காவது நிலை ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு உங்க லெஃப்ட் ஹேண்ட லெஃப்ட் லெக் டச் பண்ணுங்க. கால் முட்டி வந்து நேரங்க எக்காரணத்தை கொண்டு மடங்க கூடாது. அப்பதான் பயனளிக்கும். உங்களால இவ்வளவுதான் கொண்டுட்டு வர முடியுது, காலை கீழே டச் பண்ண முடியலன்னா இந்த அளவுக்கு செய்ய போதும். ஆனா முட்டி 2 நல்லா ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். அப்பதான் நம்ம செய்யக்கூடிய பயிற்சிக்கு தகுந்த பலன்கள் கிடைக்கும். ஆறாவது நிலை தலைமுட்டியை நல்லா டச் பண்ணுங்க. 7வது நிலை ரைட் லெக் நல்லா அப்படி காலை பின்னாடி நீட்டி வச்சுட்டு லெஃப்ட் லெக் எல் பொசிஷன்ல இருக்கணும். சந்திர நமஸ்காரம் நல்லா எவ்வளவு பின்னாடி பெண் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுங்க. 8வது நிலை நல்லா லெஃப்ட் லெக் மேல உட்கார்ந்து கை 2 கையும் கூட நீங்க ஊனிக்கலாம். அப்படி வணக்க வைக்க முடியலைன்னா அப்படி காலை ரைட் லெக் நீட்டிட்டு லெஃப்ட் லெக் மேல உட்கார்ந்து கீழே கை கூட வச்சு பேலன்ஸ் பண்ணி நிறுத்திக்கங்க. வணக்க வைக்க வணக்க வைக்கலாம். அப்படியே ரைட் லெக் மேல உட்காருங்க. அப்படியே பேலன்ஸ் பண்ணி வர முடியலைன்னா கைகளை இப்படி மாத்தி மாத்தி வச்சு மெதுவா வாங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அப்படியே வந்து ரைட் லெக் மேல உட்கார்ந்து 2 கை பின்னாடி பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வணக்க வைக்க முடியறவங்க வணக்க வச்சுக்கலாம். அப்படியே 2 கைகளை ஊனி நம்ம இடுப்பை வந்து வலது பக்கம் கால் பக்கமா வலது பக்கம் நல்லா திருப்பி வலது பக்கம் பார்த்து ரைட் லெக் எல் பொசிஷன்ல இருக்கு. லெஃப்ட் லெக் நல்லா பின்னாடி நீட்டிக்கிறோம். சந்திர வணக்கம். அடுத்த நிலை 2 கால் முட்டி நேர் இருக்கணும். இப்போ ரைட் லெக் முட்டி டச் பண்ற தலைய திரிகோணாசன நிலை. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் மேல இருக்கு. ரைட் லெக் ரைட் ஹேண்ட்ல நம்ம டச் பண்ணிக்கிறோம். பதிமூன்று கால் வி ஷேப்ல வச்சு நல்லா இடுப்பு கீழே இருக்கு. ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடு வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடு கோணாசனம் ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. ரைட் சைடு கோணாசனம் தாடாசன நிலை. நல்லா கால்களை உயர்த்தி ஸ்ட்ரெயிட்டா நின்றுட்டு அப்படியே வணக்க முத்திரைக்கு வந்துடும். நல்லா மூச்சு விடுங்க. மீண்டும் தாடாசனம் கைகளை மேல வைத்துங்க. இப்போ ரைட் சைடு செய்யறோம். 1 2 ரைட் சைடு பக்கமா நல்லா கோணாசனம்
ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. 3 4 ரைட் லெக் எடுத்து வைக்கணும். 5 அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. ரைட் லெக் ரைட் ஹேண்ட்ல டச் பண்றோம். கால் 2 முட்டி நேர் இருக்கு. மேல இருக்கிற கையை பாருங்க. 6 அப்படியே 2 கைகளையும் கொண்டு வந்து ரைட் லெக் டச் பண்ணிடுறோம். 7 அப்படி அழகா நிலாவை பார்த்து வணக்கம் சொல்றோம். நல்லா இடுப்பு வந்து கீழே இருக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த இடுப்பு வந்து முடிஞ்ச அளவுக்கு முழங்கால கீழே ஊனி நல்லா நீட்டி இடுப்பு நல்லா கீழே இறக்குங்க. கீழே இறங்கல அப்படின்னா நீங்க ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல எல்லாம் இந்த இடுப்பை வந்து பழக்கப்படுத்தணும். இப்படி 1 2 3 இப்படி நல்லா இலக்கப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா ரைட்டு லெஃப்ட் திரும்பி பண்ணோம் அப்படின்னா இந்த பயிற்சி வந்து நல்லா வரும். செஞ்சிடும். நமஸ்காரம். அடுத்து ரைட் லெக் மேல நல்லா உட்கார்ந்து வணக்க வைக்கிறோம். லெஃப்ட் லெக் அப்படியே லெஃப்ட் சைடு திரும்பி நிலா வணக்கம். 10வது நிலை. பதினொன்று 2 காலை முட்டியும் நல்லா ஸ்ட்ரெயிட் பண்ணிருங்க. கால் வந்து நேர் இருக்கணும். அப்படியே தலையை முடிஞ்ச அளவு டச் பண்ணணும். திரிகோணாசன நிலை. லெஃப்ட் லெக் லெஃப்ட் ஹேண்ட் கீழே இருக்கு. ரைட் ஹேண்ட் மேல பாக்குறோம். காலை வி ஷேப்ல வச்சு இடுப்பு கீழே இறக்கி உட்கட்டாசனில் எப்படி இறங்குவோமோ ஹேர்ல பொசிஷன் வருமோ அது மாதிரி நிக்கணும். நேர் பாக்குறீங்க. லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் லெக் பக்கம் கொண்டு வந்துடுறோம். ரைட் சைடு ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. மூச்சுடுங்க. லெஃப்ட் சைடு ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. தாடாசன நிலை. ஓய்வு. வணக்க வச்சுக்கிறோம். நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு எடுத்து விடுறோம். அப்படியே அமர்ந்த நிலைக்கு வந்துடுறோம். காலை சேர்த்து பிடிங்க. தாடியை டச் பண்ணுங்க. நல்லா மேல உயர்த்தி பாருங்க. ரைட் சைடு பார்க்குறோம். லெஃப்ட் சைடு பார்க்குறோம். கால் நீட்டி அமர்ந்துருங்க. நன்றாக மூச்சு விடுங்க. சுகாசனத்துல கொண்டுக்கிறோம். லெஃப்ட் லெக் ஃபர்ஸ்ட் மடக்கிறோம். அடுத்து ரைட் லெக் நல்லா ஒட்டி வச்சுக்கோங்க. சின்முத்திரை வச்சு நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. கைகள் நம்ம தோள்பட்ட நேரு கரெக்டா இருக்கும். அப்படியே கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி இடுப்பு மேல தூக்க ட்ரை பண்ணுங்க.
மேல ஃபுல்லா தூக்க முடியலைனாலும் இந்த பாதி நிலை தூக்கிய நிலையிலேயே அந்த 10 செகண்ட் அப்படியே இருக்கணும். பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. சின்முத்திரை. நல்லா மூச்சில் விடுங்க. மெதுவா மூச்சு காத்து விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சில் விடுங்க. மெதுவா மூச்சு விடுங்க. இப்போ சந்திர வணக்கம், உத்திர சுகாசனம் செஞ்சது மூலியமா நம்ம சுவாச உறுப்புகள் நல்லா தூய்மையா இருக்கு. பெருவரல் வச்சுக்கோங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சிலுங்க. அப்படியே 2 கையில சின்முத்திரை வச்சு மூச்சை நிறுத்தி மெதுவா விடுங்க. இந்த பயிற்சி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3, 4 மாத காலமா இந்த மாதிரி 6 மாதமே இருக்கும். இந்த பயிற்சி செஞ்சுக்கிட்டு வரோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குதுங்க. அதாவது நாடிச்சுத்தி பிராணாயம் லெஃப்ட்ல இழுத்து ரைட்ல விடுறோம், ரைட்ல இழுத்து லெஃப்ட்ல விடுறோம். இந்த பயிற்சி என்ன பண்றோம்னா ரைட்ல ஒரு வாட்டி லெஃப்ட்ல ஒரு வாட்டி ஆழமா மூச்சு இழுத்துட்டு மெதுவா நிறுத்தி அது இயல்புக்கு தகுந்த மாதிரி மூச்சு இடது வலது தானே இயல்பா போகட்டும் அப்படின்னு மெதுவா கை எடுத்துட்டு மூச்சை விடுறோம். சரிங்களா? இப்போ பெருவரல் வச்சுக்கிறோம். நல்லா மூச்சிலுங்க. இப்ப மோதிர விரல் வச்சுக்கிறோம். நல்லா மூச்சிலுங்க. இப்போ ரைட் சைடு வைங்க. நல்லா மூச்சிலுங்க. மோதிர விரல். சித்தர் ஒரு பாட்டு சொல்லியிருப்பாங்க. அதாவது மலை மேலிருந்து மாங்காய்ப்பால் உண்பவர்க்கு தேங்காய்ப்பால் எதுக்கடி குதம்பாய், தேங்காய்ப்பால் எதுக்கடி குதம்பாய் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் இருக்கு. அது மாதிரி நமக்கு நாடி நல்லா தூய்மையா நல்லா ஓப்பனா நுரையீரல் முழுவதும் நல்லா எந்த தங்குதடை இல்லாம மூச்சு காற்று போகுது அப்படின்னா நீங்க ஸ்ட்ரெயிட்டா ஆழ்ந்து மூச்சு கவனிச்சு மூச்சு பயிற்சிக்கு போய்க்கலாம். தியானம், நல்லா மெதுவாக மூச்செடுத்து மெதுவா சுவாசிக்கிறது, இந்த மாதிரி மூச்சு பயிற்சிக்கு நீங்க போய்க்கலாங்க. கபாலதிபஸ்திரியா நல்லா ஓப்பனா சுவாசம் இருக்காது. அதுக்கு முன்பு ஒரு 10 நீங்க பயிற்சி பண்ணிருக்கணும். பண்ணிக்கலாம். பண்ணிட்டு தியானம் செய்யறது ரொம்ப சிறப்பா இருக்குங்க. இந்த சந்திர வணக்கம் இப்ப செஞ்ச மூச்சு பயிற்சி ஒரு 5 days செஞ்சு பாருங்க. நல்ல பலனளிக்கும். இந்த பயிற்சி நான் செஞ்சு பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்றேன். நன்றி ஐயா. அனைவருக்கும் வணக்கம். நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் நமக்கு அற்புதமாக சந்திர வணக்கம் மற்றும் புதுமையான ஒரு மூச்சு பயிற்சி இன்னைக்கு ஐயா அறிமுகப்படுத்திருக்காங்க. தொடர்ச்சியா செய்யுங்க. அவங்க சொல்லி செஞ்சு அதனோட பயன்களை இன்னைக்கு நமக்கு இந்த நிகழ்வுல நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க. அனைவரும் செய்து பயன்பெறுவோம் என்று கேட்டு
அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வை நமக்கு சிறப்பு நிகழ்வாக ஏற்படுத்தி கொடுத்த நல்ல சிவமையா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். சாப்பிடும் பொழுது நமது கவனம் சாப்பாட்டுல இருந்தா அது மருந்து. சாப்பிடும் பொழுது சாப்பாட்டுல கவனம் இல்லாம பிசினஸ், குடும்பம், வேற ஏதாவது நினைச்சிட்டே சாப்பிட்டா சாப்பாடு ஜீரணம் ஆகாதுங்க. அதனால சாப்பிடும் பொழுது கவனத்தை சாப்பாட்டுல வைங்க, வேற எதுவுமே நினைக்காதீங்க. செஞ்சு பாருங்களேன், உணவு மருந்தா மாறுங்க. உடனே சில பேர் கேக்குறாங்க, அது எப்படிங்க, வாய் தானே சாப்பிடுது, வயிற்றுக்குள்ள தானே போகுது, மூளைக்கு என்ன வேலை கொடுத்தா உனக்கு என்ன அப்படின்னு சில பேர் கேக்குறாங்க. நியாயமான கேள்விதான், பதில் சொல்றேன். சாப்பிடும் பொழுது நீங்க எதை நினைக்கிறீங்களோ அது சம்பந்தப்பட்ட ஜீரண சுரப்பி தான் சுரக்கும், சாப்பாடு ஜீரணம் மட்டும் சுரக்காது. நிரூபிக்கிட்டா உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுறேன். இப்போ உங்களுக்கு ஒரு ஜிலேபி நான் கொடுக்க போறேன். இப்போ வெந்நீல ஊர்ன ஜிலேபின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள், உங்க எல்லாத்துக்கும் நானு வெந்நீலையே ஊர்ன ஜிலேபி கொடுக்க போறேன். எல்லாரும் கற்பனை பண்ணுங்க, நீங்க ஜிலேபி எவ்வளவு இனிப்பா இருக்கும். வெந்நீலையே ஊர்ன பட்டன் ஜிலேபி. எல்லாரும் கொஞ்சம் யோசிங்க. நான் சொல்லும் பொழுதே பல பேருக்கு எச்சில் ஊறிச்சா? ஏன் ஊறிச்சு? ஏன்னா வெண்ணெய் ஏற்கனவே சாப்பிட்டுருக்கோம், ஜிலேபி ஏற்கனவே சாப்பிட்டுருக்கோம். அப்போ நம்ம ஏற்கனவே ஜிலேபி வெண்ணெய் சாப்பிட்டனால அதை பத்தி நினைச்ச உடனே, மூளை நினைச்ச உடனே எச்சில் ஊறுதா? இப்ப நமக்கு பிடிச்ச ஒரு உணவோட பேர் சொன்ன எச்சில் ஊறுதா? ஏன் ஊறுது? அப்போ மூளை எதை பத்தி யோசிக்குதோ அது சம்பந்தப்பட்ட சுரப்பி உடம்புல சுரக்குங்க. அப்ப இனிமேல் என்ன பண்ணணும், நம்ம சாப்பிடும் பொழுது அந்த உணவை கவனிக்கணும். இட்லி, தோசை, பொங்கல், சப்பாத்தின்னு எந்த உணவை சாப்பிட்றோமோ அதையே நினைச்சிட்டு சாப்பிட்டா அந்த உணவு அனைத்து வியாதிகளுக்கும் மருந்தாக மாறி, அது பிரசாதமா மாறி, நோயை குணப்படுத்துற மருந்தா மாறி எல்லா வியாதியும் குணப்படுத்துக்குங்க, ஆரோக்கியமா இருக்கலாங்க. பல்லுக்கு நல்லா வேலை கொடுத்து கூழ் மாதிரி அரைச்சு சாப்பிட்டா மருந்து. பல்லுக்கு வேலை கொடுக்காம முழுங்குனா நல்லது இல்லைங்க. ஆமா, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், வாயில எதுக்கு பல்லு இருக்கு? எல்லாரும் யோசிங்க. பல்லுடைய வேலை என்ன? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த பல்லு? சாப்பாட்டு அரைக்கிறது தானே. இதை யாருமே செய்யறது இல்ல. எப்படி நல்லா இருக்க முடியும்? ஏன் வாயில பல்லு இருக்கு? சாப்பாட்டு நல்லா அரைச்சு சாப்பிட்றதுக்கு நம்ம கொடுத்துருக்காங்க, அது பயன்படுத்துறதே இல்லையே. நம்ம ஒரு 40 வாய் சாப்பிட்றோமா? நம்ம என்ன தப்பு பண்றோம்னா முதல் 4 வாய குண்டு குண்டா முழுங்கிடுறோம் பல்லுக்கு வேலை கொடுக்காம. அது என்ன தெரியுமா? வயிற்றுல 40 வாய் ஜீரணம் பண்றதுக்கு ஆசிட் இருக்கு. முதல் 4 வாய்க்கு பல்லுக்கு ஒழுங்கா வேலை தராம குண்டு குண்டா முழுங்குறதுனால முதல் 4 வாய் சாப்பாடு ஜீரணம் பண்றதுக்கு ஆசிட் தீர்ந்து போயிருது. அந்த 4 வாய் சாப்பாடு இருக்கு இல்லையா, அது நல்ல சர்க்கரையா மாறுது, நல்ல கொழுப்பா மாறுது, ரத்தமா மாறுது, உடம்புக்கு நல்லது பண்ணுது. அப்போ முதல் 4 வாயி பல்லுக்கு ஒழுங்கா வேலை கொடுக்காம குண்டு குண்டா முழுங்கி இருக்கிற ஜீரண சுரப்பி எல்லாம் தீர்ந்துருச்சா? ஓகே, இதுவரை கரெக்ட். அதுக்கப்புறம் என்ன பண்றோம், 36 வாய் எடுத்து பல்லுக்கு ஒழுங்கா வேலை கொடுக்காம குண்டு குண்டா முழுங்கிடுறோமா? இப்போ வயிற்றுல பொத்து பொத்துன்னு ஒழுகுதா? அப்போ வயிற்றுல ஜீரண சுரப்பிகளே இல்லையா? அப்ப என்ன ஆகுது, தொப்பை வந்துடுது, உடம்பு குண்டாயுது. யார் ஒருவர் பல்லுக்கு நன்றாக வேலை கொடுத்து கூழ் மாதிரி அரைத்து சாப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு உடம்பு வராது, வந்தாலும் ஆரோக்கியமாக இருக்கும். அதனால பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் நமக்கு அந்த உணவை பற்றி ஐயா சிறப்பாக சொல்லியிருக்காங்க. ஐயா சொன்னது ஒரே வார்த்தை நம்ம என்னன்னா, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் பல்லு அப்படிங்கிறத இன்னைக்கு ஒரு ஹெட்லைனா கொடுத்துருக்காங்க. நம்ம பல்லு இருந்தும் நம்ம என்ன யூஸ் பண்றோம், பல்ல நம்ம எந்த அளவுக்கு உபயோகிக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு கேள்வியா நமக்கு சொல்லியிருக்காங்க. அந்த கேள்விக்கு நம்மளே விடை தேடினா அதுக்கு கண்டிப்பாக நமக்கு விடை கிடைக்கும். அந்த பல்லுக்கு என்ன பயன் அப்படிங்கிறத அதோட நன்மைகள் என்ன அப்படிங்கிறத நம்மளே யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். எனவே ஐயா இன்னைக்கு சிறப்பா நமக்கு ஒரு வகுப்படுத்திருக்காங்க. எந்த அளவுக்கு நம்ம உணவை மென்னு சாப்பிடணும் அப்படிங்கிறத பத்தி இன்றைய நிகழ்வி நமக்கு ஒரு அற்புதமாக ஒரு சிந்தனையோடு சிறப்பித்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. இன்று நமக்கு காலச்சக்கரம் தொடர்ந்து நமது காலச்சக்கரம் நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டு 760 நாட்கள் தாண்டி நடந்து கொண்டிருந்தாலும்
ஒவ்வொரு நாளும் நீங்க எல்லாம் சொல்றது என்னன்னா, நமக்கு ஒரு புதுமையை தான் குடுக்குறீங்க. ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு புத்துணர்ச்சியோட நம்ம அந்த காலச்சக்கரம் வந்து ஒவ்வொரு நாளும் இயங்குது அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு நிகழ்வ குடுக்குறீங்க அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நீங்க சொல்லுவீங்க. அந்த இடத்துல வந்து இன்னைக்கு காலச்சக்கரத்த வந்து அடுத்த ஒரு மைல்கல்லா நம்ம வந்து இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சிய நம்ம ஏற்படுத்தி இருக்கிறோம். ஒவ்வொரு ஆசான்கள் வந்து ஒவ்வொரு சிறப்பு பயிற்சியாளர்கள், சிறப்பு விருந்தினர்கள் வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு நாளும் அப்படின்னு கூட சொல்லலாம். சிறப்பு பயிற்சி குடுத்துட்டு இருக்காங்க. அதாவது எப்படின்னா, தேடுதல் தேடிக்கிட்டே இருக்கோம்ல, அதுக்கூட விடைகள் வந்து நமக்கு ஈஸியா கிடைச்சுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து பல்வேறு உதாரணங்கள் சொல்லலாம். அந்த வகையிலே இந்த காலச்சக்கரம் தேடுதல்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு பல்வேறு விடைகள் கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. அந்த வகையிலே நாம் எந்த வகையில் இந்த உடற்பயிற்சி, ஆசன பயிற்சிகள் செய்து கொண்டிருந்தாலும், வாழ்க்கை முறையில் நம்மளுடைய உணவு முறைகளை எந்த அளவுக்கு நம்ம வந்து சிறப்பா ஆ செய்துகிட்டு இருந்தாலும், அந்த அளவுக்கு உணவு முறைகள், வாழ்க்கை முறைகள், இயற்கை முறைகள வந்து ஒவ்வொரு செஷனா வந்து நம்ம அந்த காலச்சக்கரத்துல குடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அனைத்தையும் கற்றுக்கொண்ட நீங்களும் ஒரு ஆசான்களா இன்னைக்கு வந்து திகழ்ந்துட்டு இருக்கீங்க. எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கு. இன்னும் தேடுதல்கள் நம்ம காலச்சக்கரத்துல இருந்து கொண்டே அதாவது சொல்லியிருப்பாங்க. அதாவது "கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு" அப்படிங்கிற மாரி. அது மாரி நம்ம வந்து இந்த காலச்சக்கரத்துல இருந்து எவ்வளவுதான் நம்ம கற்றுக்கிட்டு இருந்தாலும், இன்னும் கற்க வேண்டியது நமக்கு நெறைய இருக்குது அப்படிங்கிறத நம்ம முன்னிறுத்தி இந்த நிகழ்வு வந்து சிறப்பா நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையிலே அடுத்த மைல்கல்லாக நமக்கு இந்த காலச்சக்கரத்தில் நமக்கு நாமே ஒரு ஒரு கேள்விக்குறியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் யார்? அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கும். நம்ம என்ன செஞ்சுகிட்டு இருக்கோம்? நம்மளுடைய செயல்பாடுகள் என்ன? நம்ம செய்றதுல எது நமக்கு வெற்றி அமையுது? அப்படிங்கிறத வந்து நமக்கே ஒரு கேள்விக்குறியாகவும் நம்ம இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த கேள்விக்குறிக்கு நாமே விடை தேடிக் கொள்ள கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு தான் இன்னைக்கு ஆ ஏற்படுத்த காத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த நிகழ்வுல வந்து எல்லாரும் ஓரளவு ஐயாவ பத்தி தெரிஞ்சிருப்பாங்க. ஆனா, இன்றைய காலச்சக்கரம் நிகழ்வில் ஒரு புதுமையான நிகழ்வு நம்ம இன்றிலிருந்து நம்ம வந்து ஆரம்பிக்க போறோம். அறிவுதயம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா, எந்த அளவுக்கு நம்மளுடைய நிகழ்வு சிறப்பா அமையும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருந்தாலும், இன்றைய நிகழ்வுல வந்து ಇಲ್ಲಿ ಬೇರೆ ಗಾಡಿಗಳು ತಲ್ತಾ இன்றைய நிகழ்வுல வந்து நமக்கு ஒரு சிறப்பு நிகழ்வை ஏற்படுத்தி, இந்த காலச்சக்கரத்துக்கு அடுத்த ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சிய வந்து குடுக்க காத்துட்டு இருக்காங்க. அறிவுதயம் என்ற அற்புதமான நிகழ்வை ஆட்டம்ஸ் உதயா அவர்கள் பல்வேறு நிகழ்வுல வந்து சிறப்பா வந்து அவங்களுடைய சொந்த தொடர் நிகழ்வுலயும் சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. பயிற்சிகளும் குடுத்துட்டு இருக்காங்க. அது இல்லாம நம்ம ஹீலர் பாஸ்கர் ஐயாவோட அவங்க அனாட்டமிக் தெரபி அப்படிங்கிற நிகழ்வுலயும் அவங்க வந்து 5 நாள் புரோகிராம் அப்படிங்கிற மாரி பல்வேறு கருத்துக்கள்ல வந்து பல்வேறு நிகழ்ச்சிகள்ல வந்து அவங்க பயிற்சி குடுத்துட்டு இருக்காங்க. அதே மாரி இன்றைக்கு இந்த காலச்சக்கரம் நிகழ்வு நம்ம அனைவரின் அழைப்பையும் ஏற்று இந்த காலச்சக்கரம் நிகழ்வையும் சிறப்பிக்க இன்றைய வேளையில் நமக்கு வந்து ஒரு அனுமதி குடுத்து இந்த நிகழ்வுல வந்து கலந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பையும் குடுத்திருக்காங்க. சந்தோஷமா இருக்குது. இன்றைய நிகழ்வில் நமக்கு வந்து அறிவுதயம் என்ற ஒரு அற்புதமான நிகழ்வை ஏற்படுத்த ஆட்டம்ஸ் உதயா அவர்களை இந்த நிகழ்வில் சிறப்புரையாற்ற அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் ஆக்சிடோசின் வணக்கம். ஸோ என்னோட வீடியோ ஆடியோ கிளியரா இருக்குங்களா? கிளியரா ஓகே, நல்லது சார். முதல்ல உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஏன் அப்படின்னா, காலங்காத்தால 5:30 மணிக்கு நல்லா தூக்கம் வரும். அந்த டைம்ல தூங்கி அதை கழிக்காம, சரி உடம்புக்கும் சரி மனசுக்கும் சரி நல்ல ஒரு விஷயத்த நாம கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பயிற்சியை தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்க உங்க அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மற்றும் வாழ்த்துக்கள். ஸோ ஏன்னா அப்ரிசியேஷன் தான் நமக்கு ஒவ்வொரு நாளும் தேவைப்படுது. எந்த ஒரு விஷயமும் நாம தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனா ஏதோ சில காரணங்களால சில விஷயத்தால நமக்கு அந்த மோட்டிவேஷன் அப்படின்றது இல்லாம போகும். அப்போ நமக்கு நாமே அப்ரிஷியேட் பண்ண கத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னொரு நபர் வந்து மோட்டிவேட் பண்ணணும் சொல்லணும் அப்படின்ற அவசியம் என்பது இருக்காது. ஸோ அதனால இந்த காலை சக்கரம் காலையில உங்க வாழ்க்கைய மாத்துறதுக்கான ஒரு விஷயம். ஸோ நல்ல முயற்சி. இந்த முயற்சி
அடுத்தடுத்து மேலும் பல மக்கள் இதுல கலந்துக்கிட்டு இதனால வரக்கூடிய ரிசல்ட் அனுபவிக்கணும் அப்படின்றது என்னுடைய விருப்பங்க. ஸோ அனைவருக்கும் ஆட்டம்ஸ் உதயாவின் ஆக்சிடோசின் வணக்கம். இப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வந்திருக்கும், என்னன்னா என்னங்க உங்க பேரும் புரிய மாட்டேங்குது, நீங்க ஏதோ ஒரு வணக்கம்னு சொல்றீங்க அதுவுமே புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இருக்கலாம். அதாவது ஆக்சிடோசின் வணக்கம் அப்படின்னா என்னன்னா, வணக்கத்தை அன்பான வணக்கம், இனிமையான வணக்கம், கனிவான வணக்கம், பணிவான வணக்கம்னு என்னென்னமோ கேள்விப்பட்டிருக்கோம். அது என்னங்க ஆக்சிடோசின் அப்படின்னு சொன்னா, ஒரு நபர் அன்பு, கருணை, மனிதநேயம் அப்படின்ற உணர்வை உணரும் போது அவங்க உடம்புல சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் பேர் தான் ஆக்சிடோசின் ஹார்மோன். அப்போ வெறுமனே வார்த்தையால அன்பான வணக்கம்னு சொல்லாம அந்த உணர்விலிருந்து நாம வெளிப்படுத்துறோம் பாத்தீங்களா, அதுக்கு பேரு தான் ஆக்சிடோசின் வணக்கம். அடுத்ததா உங்க பேரு ஆட்டம்ஸ் உதயா, என்னமோ புதுசா ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா, விஷயம் என்ன அப்படின்னா, ஆகஸ்ட் 6ஆம் தேதி 1945 ஹிரோஷிமா நாகசாகி அப்படின்ற இடத்து மேல அணுகுண்டு போட்டாங்க. பல பேர் அன்னைக்கு உயிரிழந்தும் போனாங்க. என்னங்க ஆரம்பிக்கும் போதே நெகட்டிவா பேசுறீங்க அப்படின்னு கூட சிலர் கேட்கலாம். நெகட்டிவ் அப்படின்றது நாம பேசுற வார்த்தையில கிடையாது, அந்த வார்த்தைக்கு நாம கொடுக்கிற அர்த்தத்துல இருக்கு. அதுக்கு பின்னாடி நாம கொடுக்கக்கூடிய உணர்வுல இருக்கு. அப்போ வார்த்தையில நெகட்டிவ் பாசிட்டிவ் பிரிச்சு பார்க்கறத விட அதுக்கு பின்னாடி நாம எந்த உணர்வை கொடுக்கிறோம்னு பார்க்கறது நல்ல விஷயம். அந்த நாள்ல ஜப்பான்ல இருக்கக்கூடிய 1945 அணுகுண்டு போட்டு பல பேருடைய வாழ்க்கை என்ன ஆச்சுன்னா, அவங்க வாழ்க்கையில அமைதி இல்லாம போச்சு. ஏன்னா அவ்வளவு பேர் இறந்து போயிட்டாங்க. அதனுடைய பாதிப்பு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அதே நாள்ல ஒவ்வொரு வருஷமும் இந்த உலக மக்கள் எல்லாருமே சந்தோஷமா நிம்மதியா வாழணுன்றதுக்காக பல கோடி மக்கள் பிரேயர் பண்றாங்க அந்த நாள்ல. சோ நான் அதே நாள் அந்த ஆகஸ்ட் 6ஆம் தேதியில தான் இந்த பூமிக்கு வந்த நாள், பிறந்த நாள். சோ அவங்க எந்த நோக்கத்துக்காக பிரேயர் பண்றாங்களோ அதே நாள் தான் என்னுடைய பிறந்த நாள். நான் முதல் ஆரம்பிக்கும் போது சரிங்க, ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் ஒரு வேலை செஞ்சோம் சம்பாதிச்சோம் அவ்வளவுதான், வெந்தது தின்னு விதி செத்து போறது ஒரு வாழ்க்கையா அப்படின்னு யோசிக்கும் போது இருக்கிறோம்னா பல மக்களுக்கு உதவிகரமா அவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வருவோம்னு ஆரம்பிச்சதுதான் இந்த வகுப்பு எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். சோ இதுவரைக்கும் 1000 பேருக்கு மேல அவங்களுடைய வாழ்க்கையில 1000 குடும்பத்துக்கு மேல பல பேருடைய வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம், அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் தீர்ந்து, அவங்களுடைய மனம் உடல் இதுல இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் தீர்ந்து வாழ்க்கையில ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போறதுக்கான ஒரு முயற்சி நடந்து 1000 பேருடைய குடும்பத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியாச்சு. நான் என்ன நினைச்சேன்னா, இதெல்லாம் என்னுடைய மனித அறிவை வச்சு நான் போட்ட விஷயம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அந்த தேதி எல்லாம் அவங்களுடைய நோக்கமும் என்னுடைய நோக்கமும் இந்த உலகத்துல ஒரு அமைதிய நல்ல மாற்றத்தை கொண்டு வரணும்ன்ற நோக்கமும் ஒன்னா இணையும் போது எனக்கு தெரிஞ்சது, இது நான் போட்ட கணக்கு இல்ல, அவன் போட்ட கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது நான் எனக்காக தேர்ந்தெடுத்த பாதை இல்ல, எனக்காக வகுக்கப்பட்ட பாதை. அப்பதான் என்னுடைய பேர் உதயகுமார் அப்படின்றத ஆட்டம்ஸ் உதயா அப்படின்னு மாத்திக்கிட்டேன். ஏன்னா என்னுடைய டீச்சிங்ல ரொம்ப ரொம்ப முக்கியமா போக 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 ஆட்டம்ஸ் அணுக்களை பத்தி தான் புரிய வைக்கும் போது எதெல்லாம் நாம வாழ்க்கையில குழப்பங்களா சந்தேகங்களா கஷ்டமா நினைச்சிட்டு இருக்கிறோமோ அதுல எல்லாம் நமக்கு ஒரு கிளாரிட்டிய கொண்டு கொடுக்கும். சோ இதுதான் என்னுடைய பேருக்கான விளக்கம். அடுத்ததாங்க உதயம். இது என்னங்க அறிவு? இது என்ன அறிவு? ஏற்கனவே ஸ்கூல்ல ஒரு 12 வருஷம் படிச்சிட்டோம், அப்புறம் காலேஜ்னு ஒரு 4-5 வருஷம் படிச்சாச்சு. இவ்வளவுதெல்லாம் படிச்சு அறிவை வளர்த்துக்கிட்டே இருக்கிற பிரச்சனையை ஒன்றும் பண்ண முடியல. குடும்பத்துல எப்படி பேசுறதுன்னு தெரியல, யார்கிட்டயா பேசினாலே பிரச்சனை ஆயிடுது. எப்ப பாரு ஏதாவது சண்டை சச்சரவு இல்ல மனசுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த வேலையில இன்னும் அறிவு நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு சிலர் யோசிக்க கூடும். அதாவது இது அறிவு கிடையாது. ஏன்னா நோயிங் அதர்ஸ் இஸ் an intelligence. அதாவது நீங்க மற்றவங்களை பத்தி புரிஞ்சுக்கிறது பேரு அறிவு.
தன்னை பற்றி நாம புரிஞ்சுக்கிற பேர் தான் ஞானம். அப்போ இந்த நான் உங்களுக்கு எடுக்கக்கூடிய செஷன்ல அறிவை வளர்க்கறதுக்கான விஷயங்கள் சொல்லி கொடுக்க போறது இல்ல, ஞானத்தை அதிகப்படுத்துறதுக்கான விஷயங்களை தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போறேன். சோ அறிவுதயம்னா என்ன? திருமந்திரத்தில் திருமூலர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின்னே தன்னையே அர்ச்சிக்கதான் இருந்தானே. அதாவது நம்மளை பத்தி தெரிஞ்சா நாம நல்லா தாங்க இருப்போம். நம்மளை பத்தி தெரியலன்னா கெடுக்கிறதுக்கு இன்னொரு ஆள் தேவையில்லை, இவங்களே போய் பிரச்சனைல மாட்டிக்குவாங்க. என்னைக்கே நம்மளை பத்தி நாம தெளிவான அறிவை புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறோமோ, அதுக்கப்புறம் கோயில்ல போயிட்டு சாமிக்கெல்லாம் அர்ச்சனை பண்றதை விட நாமளே மற்றவங்க போற்றி புகழும் அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில வாழ்வோம் அப்படின்றதான் திருமூலர் சொல்றாரு. இதத்தான் அறிவுதயம் அப்படின்ற டாபிக்ல அவர் வந்து விளக்குறாரு. சோ இந்த மாதிரி மக்களுக்கு அவங்கள பத்தின உண்மையான ஞானம், கிளாரிட்டி, அதை அவங்களுக்கு கொடுக்கிறது தான் இந்த அறிவுதயம் அப்படின்ற டாபிக்ல ஒவ்வொருத்தருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ பலருடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் அப்படின்றது மாறி இருக்கு. அதே போல இந்த செஷனுக்கு, நான் எடுக்கக்கூடிய செஷனுக்கு புதுமையா, அதாவது முதல்ல கலந்துக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு நல்ல மாற்றம், ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த செஷன் கண்டிப்பா கொண்டு வந்து கொடுக்கும். சரிங்க, இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, நாளைக்கு எல்லாம் மாறிடும், அதாவது நம்ம இந்த வாழ்க்கைய தினமும் வாழ்றதுக்கு காரணம் என்ன? ஏன்னா எவ்வளவோ பிரச்சனைகள்லாம் இருக்கு, இருந்தாலும் இந்த வாழ்க்கையை நம்ம தினமும் அடுத்த சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்றதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு எல்லாம் மாறிடுன்ற ஒரே ஒரு நம்பிக்கை தாங்க. நாளைக்கு எதுவுமே மாறாது, உங்க லைஃப் இப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொன்னா எத்தனை பேரால தொடர்ச்சியா அந்த லைஃப்பை வாழ முடியும்னு நினைக்கிறீங்க? நீங்க கமெண்ட்ல எஸ் ஆர் நோன்னு டைப் பண்ணலாம். அதுதான் 2-way கம்யூனிகேஷன். நான் மட்டும் பேசிட்டு அந்த 1-way கம்யூனிகேஷன். நாளைக்கு எதுவுமே மாறாதுங்க, இதுக்கப்புறம் உங்க லைஃபே மாறாது, இப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னா எத்தனை பேரோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நோ நோ. நல்லதுங்க, இப்பதான் 2-way கம்யூனிகேஷன் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. நோபடி கேன் லிவ். அப்போ நாளைக்கு மாறுதோ இல்லையோ, நடக்குதோ இல்லையோ, அதெல்லாம் உண்மையோ இல்லையோ, ஆனா மாறிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மட்டும்தான் நம்மளை ஒவ்வொரு நாளும் வாழ வைக்குது. அப்போ இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கே, நாளைக்கு மாறிடும் நம்புறோம், ஆனா அடுத்த நாள் பார்த்தா அடுத்த நாள் வருது, அதுக்கு அடுத்த நாள் வருது, அதுக்கு அடுத்த நாளும் வருது, ஆனா எதிர்பார்த்த மாற்றம் நம்ம வாழ்க்கையில வந்துருச்சா அப்படின்றத நம்ம யோசிக்கணும். நாட்கள் மட்டும் மாறுதே, எதிர்பார்த்த மாற்றம் வருதா அப்படின்னு கேட்டா யாரோ சிலருக்கு மட்டும்தான் மாற்றம் வருது. பல பேருடைய வாழ்க்கையில மாற்றம் வரல. ஏன்னா ஒரு நபர் இருக்காரு, ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ட்ரெஸ் எல்லாம் போட்டு மேக்கப் எல்லாம் போட்டு ரெடி ஆயிட்டு இருக்காரு. அவர் ஒரு பைக் எடுத்துட்டு ஊருக்கு போறாரு. ஒரு மணி நேரம் டிராவல் பண்ணி போனா அவர் எதிர்பார்த்த ஊர் வரலைங்க. திரும்ப வீட்டுக்கு வந்துட்டார். சரி, ஊர் வரலன்னு சொல்லிட்டு மறுபடியும் அடுத்த நாள் என்ன பண்றாரு, அதே போல ரெடி ஆயிட்டு மறுபடியும் 1 மணி நேரம் அதே பாதையில போறாரு. மறுபடியும் அவர் எதிர்பார்த்த ஊர் வரல. அடுத்த நாள் அப்படியே போறாரு, வரல. இப்ப அவரு எத்தனை வருஷமா இருந்தாலும் அதே ரூட்லயே போய்கிட்டு இருந்தா அவர் போய் சேர வேண்டிய ஊர் வருமா வராதா? இல்ல கடைசி வரைக்கும் அதே ஊருக்கு தான் போயாகணுமா? அதாவது இவர் டெய்லி ஒரே ஒரு ரூட்ல தான் போயிட்டு இருக்காரு. அந்த ரூட்ல போகும்போது என்ன நடக்குதுன்னா, அவர் போய் சேர வேண்டிய ஊர் வரல, வேற ஊர் தான் வருது. has to change his route, no changes. இதேதாங்க பல பேருடைய வாழ்க்கையில அவங்க பண்ணக்கூடிய ஒரு தவறு அல்லது ஒரு தவறான புரிதல் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா,
வாழ்க்கை மாறணும், வாழ்க்கை மாறணும், நாளைக்கு மாறிடும், நாளன்னைக்கு மாறிடும், சிவராத்திரி வந்தா கண்ணு முழிச்சா மாறும், கோயிலுக்கு போய் பூஜை பண்ணா மாறும், இல்ல ஜோசியர்கிட்ட போயிட்டு பரிகாரம் பண்ணா மாறும் இப்படின்னு சொல்லிட்டு இதை நோக்கி மட்டும் தான் போயிட்டு இருக்காங்களே தவிர அவங்க வாழ்க்கையோட பாதை என்னன்னு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது நாம ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய பழக்கங்கள் அதுதான் தினமும் நாம போகக்கூடிய பாதை. ஒரு நபர் இன்னைக்கு நாம இப்படி இருக்கோம் அப்படின்ற காரணமே இவ்வளவு நாள் நம்ம தொடர்ச்சியா என்ன மாதிரியான பழக்கங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தோமோ அதனாலதான் நாம இன்னைக்கு இப்படி இருக்கோம். இதுல இருந்து நாம மாறணும்னா இத மாத்தக்கூடிய பழக்கங்களை சேர்த்துக்கிட்டா மட்டும்தான் நாம புதிய இடத்துக்கு போய் சேர முடியும். இல்லைங்க, நான் டெய்லி அதே போலதான் இருப்பேன், ஆனா என் லைஃப் மட்டும் மாறணும் அப்படின்னு நினைச்சா மாறாது. இங்க வாழ்க்கை மாறணும்னு ஆசைப்படுறவங்க பல கோடி, ஆனா பழக்கத்தை மாத்தணும்னு புரிஞ்சுக்கிட்டவங்க சில லட்சம். பழக்கத்தை மாத்துறவங்க யாரோ சில பேர் தான். இதுதான் உண்மை. அப்போ நாம எந்த மாதிரியான பழக்கங்களை நம்ம வாழ்க்கையில சேர்த்துக்கிட்டா நாம போய் அடையக்கூடிய லட்சியங்கள், அடையக்கூடிய இலக்குகள், இலக்குனா பெருசு பெருசா இருக்கணும்ல அவசியம் இல்லைங்க. ஒவ்வொரு நபருக்கும் அவங்க வாழ்க்கையில எனக்கு இது நடந்தா போதும், இது நடந்தா போதும், இந்த நபரை பார்க்கணும், இவங்க கிட்ட பேசணும், சந்தோஷமா இருக்கணும், இல்ல எனக்கு இந்த வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவங்கவங்க வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சின்ன சின்ன இலக்குகள் இருக்கும். அதை அடையணும் அப்படின்னா நம்முடைய பழக்கத்தை நாம மாத்திதான் ஆகணும். சோ இங்கதான் என்ன வருது அப்படின்னா மிகப்பெரிய குழப்பம், கன்ஃபியூஷன் எல்லாருக்கும் வந்துடும். என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னா ஒரு நபர் 6 மாசமா இப்படியே பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி 6 மாசமா ஒரு பழக்கத்தை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல்ல யாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ இதெல்லாம் பண்ணாதீங்க, இதெல்லாம் பண்ணா நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க, நாசமா போயிருவீங்க, யார் உங்களை இதெல்லாம் பண்ண சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்துருவார். இவர் என்ன பண்ணுவாருன்னா இத்தனை மாசம் பண்ணிட்டு தான் இருப்பாரு. இப்ப அதை பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு சந்தேகம், ஒரு குழப்பம் அவங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வந்திருக்குங்களா? நீங்க ஏதோ ஒரு விஷயத்த சரின்னு சொல்லிட்டு பழக்கமா வந்து பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்க. ஒரு யூடியூப்லயோ இல்ல யாரோ ஒரு நபர் திடீர்னு வந்து என்ன சொல்லுவார், ஐயோ அதெல்லாம் பண்ணாதீங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருக்கா? இருந்தா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. ஏன்னா யூடியூபை பொறுத்த வரைக்குமே நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்கிறோம். ஆனா மிகப்பெரிய அது கொடுக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா இதுதான். ஒரு நபர் ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க, நல்லா இருங்க, நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுவாங்க. இன்னொரு நபர் அதே விஷயத்த சொல்லி இதை ஃபாலோ பண்ணா நல்லாவே இருக்க மாட்டீங்கன்னு சொல்லுவாங்க. இவங்களும் நல்லா தான் இருப்பாங்க, இவங்களும் நல்லா தான் இருப்பாங்க. இடையில மாட்டிக்கிட்டு நாம தான் அட இதை ஃபாலோ பண்றதா, அதை ஃபாலோ பண்றதா, இதை பண்ணா இப்படி ஆயிடுமா, அதை பண்ணா அப்படி ஆயிடுமான்னு சொல்லிட்டு ஒரே குழப்பத்துல, ஏற்கனவே குழப்பத்துல தான் இருக்கும். அதுல இருந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்காதான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா நம்மள மேலும் போட்டு குழப்பத்தை கொடுக்கறத தான் இப்ப இருக்கக்கூடிய சோசியல் மீடியால வரக்கூடிய நிறைய தகவல்கள் பண்ணிட்டு இருக்கு. அப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாரிட்டி, தெளிவு அப்படின்னு ஒண்ணு தேவை. ஏன்னா நான் ஒவ்வொரு வகுப்புலையும் கேட்கக்கூடிய முக்கியமான கேள்வி, அதாவது பல விஷயத்த கத்துக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க, தெளிவு அடையிறது கிடையாது. தெளிவு அடையிறது கிடையாது. நீங்க பல விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டீங்களா அல்லது கிளாரிட்டியா இருக்கீங்களா? அதுதான் நான் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் கேட்கக்கூடிய கேள்வி. ஏன்னா யாரு வேணா தெரிஞ்சுக்கலாம், இந்த யூடியூப்ல அதுல இதுல யாரு வேணா தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதுல தெளிவா இதுதான், இதனாலதான் இப்படி நடக்குது, இதனாலதான் நம்ம வாழ்க்கை மாறுதுன்னு தெரிஞ்சுக்கிறவங்க யாரோ சில பேர் மட்டும்தாங்க. சோ அந்த தெளிவை தான் நாம இந்த வகுப்புல கொடுத்துட்டு இருக்கோம். இந்த வகுப்புன்னு சொல்லும்போது இந்த செஷன் அறிவுதயம் அப்படின்ற செஷன்ல தெளிவை தான் கொடுத்துட்டு இருக்கோம். தெளிவுனா எந்த மாதிரி தெளிவு அப்படின்னு கேட்டா, ஒரு நபருக்கு கோபம் வருது, அதிகமா வருது, கத்திடுறாரு. கோபம் வந்தா உங்களுக்கே தெரியும், கத்துவாங்க, திட்டுவாங்க, பொருளை தூக்கி அடிப்பாங்க. ஐயோ என்னங்க இப்படி இருந்தவர் இப்படி ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி கோபம் வந்தா அந்த நபருடைய வேற மாதிரி மாறிடுவார். ஏன் அப்படி பண்றாரு? கோபம் வந்து அப்படிதாங்க பண்ணுவாங்க. அது பதில் கிடையாது.
கோபம் வந்தா ஏன் அந்த நபர் அந்த மாதிரி மாறுறாரு அப்படின்னு நமக்கு தெளிவா புரிஞ்சிருச்சுன்னு வைங்க. இன்னொரு முறை யாராவது கோவப்பட்டாலும் நமக்கு அவங்க மேல கோபம் வராது. அவங்க நம்ம திட்டினாங்கன்னா கூட நம்ம நிதானமா இருப்போம், காமா இருப்போம், அமைதியா இருப்போம். நாம திருப்பி அவங்கள திட்டி அந்த பிரச்சனையை பெருசாக்க மாட்டோம். இந்த மாதிரி கோபம் மட்டும் இல்ல, நாம செய்யக்கூடிய பல விஷயங்கள். சிலருக்கு வந்து டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கும், சிலருக்கு வீடியோ கேம்ஸ் விளையாடுற பழக்கம் இருக்கும், சிலருக்கு வந்து இந்த டிவி சீரியல் அடிக்ஷன், இந்த மாதிரி வந்து பல விதமான அடிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் ஏன் இருக்குது? இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் பின்னாடி இது நாள் வரைக்கும் வாழ்க்கையில எல்லாம் எப்படி ஓடிட்டு இருக்குன்னா, அது பாட்டுன்னு போய்கிட்டு இருக்கு, நாம பாட்டுன்னு பண்ணிக்கிட்டு இருக்கோம். எதுக்கு நடக்குதுன்னு புரியல, ஏன் நடக்குதுன்னு புரியல. ஆனா ஒவ்வொரு விஷயமும் ஏன் நடக்குது, எதனால நாம அப்படி பண்றோம், அதுக்கு பின்னாடி அறிவியல் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்முடைய பழக்கத்தை நாம ஈஸியா மாத்த முடியும். தெளிவு, ஒவ்வொரு விஷயத்தில் நாம தெளிவடைஞ்சு வர முடியும். இல்லைன்னு வையுங்க, நாம பிராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி திடீர்னு வந்து யாரோ ஏன்பா இதை பண்ற அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு அதை பத்தி தெளிவா சொல்றதுக்கே புரியாது. சோ இதைத்தான் நான் என்ன பண்ண போறேன்னா, அடுத்தடுத்த செஷன்ல வரும்போது ஒவ்வொரு விஷயமா உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். அதாவது ஒரு சராசரி மனுஷனுக்கும், நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்கும் சாதனையாளருக்கும் உள்ள வித்தியாசம் ஒரு சில ஹார்மோன்ஸ் மட்டும்தான். நீங்க சராசரி மனுஷனா இருக்கணுமா இல்ல ஒரு சாதனையாளரா இருக்கணுமா அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. அந்த சராசரி மனுஷனுக்கும் சாதனையாளருக்கும் உள்ள வித்தியாசம் என்னவோ அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க சராசரி மனுஷனா வாழ மாட்டீங்க. நீங்க எல்லா விஷயத்திலையும் ஒரு சாதனையாளரா மாற ஆரம்பிச்சிருவீங்க. இந்த விஷயம் உங்களுக்கு தெளிவா ஒவ்வொன்னா புரிய 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 உங்க கூட இருக்கிறவங்களே உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. எப்படிங்க இப்படி மாறிட்டீங்க? நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அட, நானா இப்படி பேசுறேன், நானா இப்படி பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தருடைய லைஃப்லயும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த செஷன் அப்படின்றது உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். ஏன்னா இதுல நாம ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு எதை நாம பண்ணணும், எதை பண்ணக்கூடாது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நாம பண்றதுனால நாம பண்றது மத்தவங்க எல்லாரும் பண்ற மாதிரி இருக்காது. அதையும் தாண்டி ஒரு லெவல்ல நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய ஆரம்பிப்போம். சரிங்க. இப்போ வாழ்க்கைய ஒரு நபர் சிறப்பா வாழணும்னா அறிவியல் தேவையா இல்ல ஆன்மீகம் தேவையா? நீங்க எல்லா விஷயத்தையும் அறிவியலா தெரிஞ்சுக்கிட்டா சூப்பரா வாழ முடியுமா, இல்ல எல்லா விஷயத்தையும் ஆன்மீகமா தெரிஞ்சுக்கிட்டா சூப்பரா வாழ முடியுமா? போத். குட். பரவாயில்ல, எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 3 பேர் வந்து ரெண்டுமே அறிவியலும் வேணும் ஆன்மீகம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. முதல்ல அதுக்கு வித்தியாசம் என்னன்னு புரிஞ்சுக்கோ. ஏன்னா இந்த அறிவியலும் ஆன்மீகம் இருக்கு பாருங்க, மாமியார் மருமகள் மாதிரி பல வருஷமா சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, ஒண்ணு சேரவே மாட்டேங்கிறாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 200 300 வருஷமா இதான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த அறிவியலாளர் என்ன பண்ணுவாருன்னா, ஆன்மீகவாதியை பார்த்தாலே சண்டை, அதாவது இவங்க இதெல்லாம் பண்றது தப்பு, இது குறை சொல்றது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, என்ன சொல்லிட்டு இருப்பாங்க. ஆன்மீகவாதிகள் பாத்தீங்கன்னா அறிவியலாளர்கள் என்ன பண்றாங்க அதெல்லாம் வந்து குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் காலங்காலமா ஓடிக்கிட்டு இருக்கு. அறிவியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஆன்மீகத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, நம்புனா நடக்கும், கடவுள் இருக்காருன்னு நம்புப்பா, உனக்கு காட்சி அளிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அறிவியல் என்ன சொல்லுன்னா, நம்பலாம் முடியாது, நடத்தி காட்டு, அப்பதான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளவுதான் ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம். அதாவது நடக்கும் நம்புங்க அப்படின்னு சொன்னா அது ஆன்மீகம், முதல்ல நடத்தி காட்டுங்க அப்பதான் நாங்க நம்புவோம் அப்படின்னு சொன்னா அதுதான் அறிவியல். இவ்வளவுதான் அது வித்தியாசமே. இந்த வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே நடத்தி காட்டி தான் ப்ரூஃப் பண்ண முடியும் அப்படின்னு சில விஷயங்கள் கிடையாது. சில விஷயங்கள் நம்பினாதான் நமக்கு நடக்கும். சோ அங்கதான் என்ன நடக்குதுன்னா ரெண்டுத்துக்கு இடையில ஒரு மிஸ்டேக்ஸ் வருது. இங்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்களோட லாங்குவேஜ் வேற, இவங்களுடைய லாங்குவேஜ் வேற. இப்போ நான் தமிழ்ல பேசினாலும் உங்களுக்கு எல்லாரும் புரியுது, நான் பாட்டு ஹிந்தியில பேசினா உங்களுக்கு புரியுமா புரியாதா? நான் ஹிந்தியில பேசினா உங்களுக்கு புரியுமா புரியாதா? கண்டிப்பா புரியாது. அதே போலதான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசமே இதுதான். ஏன்னா வந்து ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயமும் நமக்கு நம்பிக்கையின் அடிப்படையில தான் வரும். இதை செஞ்சீங்கன்னா இப்படி மாறும், சுத்தி போட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்க அந்த ஆறாலாம் கிளீன் ஆகும், சுத்தி போட்டீங்கன்னா அது சரியா போகும்,
அதே போல இந்த பொருள்லாம் எடுத்து சாமிக்கு பூஜை பண்ணினா உங்க லைஃப் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்பிக்கையின் அடிப்படையில் வரும். விபூதி போடுங்க, மாலை போடுங்க, எலுமிச்சம்பழத்தை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்பிக்கையின் அடிப்படையில் வந்துடும். ஆனா அறிவியலை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கையை வந்து உள்ள கொண்டே வர மாட்டாங்க. எல்லாமே சயின்டிபிக் ரிசர்ச் பண்ணி எடுத்து வந்து வச்சிட்டு இருப்பாங்க. சோ இதுதான் இவங்க 2 பேருக்குள்ள வித்தியாசம். அதாவது அப்ப நாம இந்த வகுப்புல எல்லாத்தையும் எப்படி பார்க்க போறோம்னா, எதையுமே நம்பிக்கையின் அடிப்படையில பார்க்க போறது கிடையாது. அறிவியலோ ஆன்மீகமும் அப்படின்றது நம்மளுடைய 2 கண்கள் மாதிரி. சோ இந்த 2த்தையும் நம்ம ஒன்னா வச்சு பார்த்தோம் அப்படின்னா தான் ஒரு தெளிவான புரிதல் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கும். அப்ப எல்லா விஷயத்திலும் நாம செய்யக்கூடியதுல அறிவியலா என்ன இருக்கு, ஆன்மீகமா என்ன இருக்குன்னு 2த்தையும் ஒன்னா சேர்த்து கோர்த்து நாம பார்த்து தெளிவை அடைய போறோம். வாழ்க்கையில நமக்கு தேவையான இலக்குகளை அடையிறதுக்கு நாம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்க போறோம். சோ அதுதாங்க. ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் குரு சொல்றதை கேட்டாங்க. ஆமாவா இல்லைங்களா? அந்த காலத்துல குரு சொல்றதை கேட்டாங்க. இந்த காலத்துல எல்லாம் கூகுள் சொன்னாதாங்க கேக்குறாங்க. குரு சொன்னாவா கேக்குறாங்க? அப்படி யாராவது உடனே சொல்லிட்டா இதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்கா, எந்த சயின்டிஸ்ட் வந்து ரிசர்ச் பண்ணி சொன்னாங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கறது தான் இந்த காலத்து பசங்க எல்லாம் புரிஞ்சு வச்சிருக்காங்க. அப்போ இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி நாம அப்டேட் ஆகணும். சொல்லி கொடுக்கிற விஷயங்கள் அந்த மாதிரி அப்டேட்டா இல்லை அப்படின்னு சொன்னா அதை பலரும் ஏத்துக்க மாட்டாங்க. சோ எல்லா விஷயத்தையும் அறிவியல் பிளஸ் ஆன்மீகம் இது 2த்தையும் ஒன்னா சேர்த்து தான் உங்களுக்கு நான் அடுத்தடுத்த செஷன்ஸா வந்து கொடுக்க போறேன். சோ இதுல உங்களுக்கு இன்னும் என்னெல்லாம் புரியும் அப்படின்னா, காவடி ஏன் எடுக்கிறோம், பாத யாத்திரை ஏன் போறோம், பௌர்ணமிக்கு கிரிவலம் நாம ஏன் சுத்தி வரோம், இந்த மாதிரி பால் குடம் ஏன் எடுக்கிறோம், சாமிக்கு ஏன் நம்ம வந்து சாப்பாடு வந்து படையெல்லாம் வைக்கிறோம், இந்த மாதிரி நம்ம எதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோமோ, சபரிமலைக்கு ஏன் வந்து மாலை போட்டு யாத்திரை போறோம், இதுக்கு பின்னாடி எல்லாம் என்ன மாதிரி அறிவியல் இருக்குது, அங்க பிரதட்சணை பண்ண சொன்னாங்களே அதுக்கு பின்னாடி என்ன அறிவியல் இருக்கு, எங்கேயோ தூரமா இருக்குது கோயில், அந்த கோயில்ல போயிட்டு நம்ம சாமி கும்பிட்டா நம்ம லைஃப் மாறுன்றாங்களே அது ஏன் நடக்குது, எங்கேயோ ஒரு குரு உட்கார்ந்து இருப்பாரு அவரு காலில் விழுந்து தீட்சை வாங்குங்க ஆசீர்வாதம் வாங்குங்க இதெல்லாம் பண்ணா உங்க லைஃப் வந்து சூப்பரா மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் ஏன் நடக்குது, இங்கெல்லாம் போனா உங்களுடைய உடல் நலம் நீங்க வந்து ஆரோக்கியமா மாறிடுவீங்க அப்படிலாம் சொல்றாங்களே இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்றத பத்தின சயின்டிபிக்கான விஷயமும் அதுல இருக்கக்கூடிய ஆன்மீக தகவலும் 2த்தையும் சேர்த்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். சோ அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இவ்வளவு நாள் அதெல்லாம் செய்யாதவங்களா இருந்தா செய்வீங்க. அடுத்ததா அதை எல்லாத்தையும் செலவே இல்லாம வீட்டுல நாம எப்படி சிம்பிளா பண்றது அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கோம். சோ இதெல்லாம் செய்யும் போது நம்மளுடைய ஹெல்த், நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆயிடும். நம்முடைய உடல் ஆரோக்கியம் அப்படின்றது இன்னும் சூப்பரா மாறிடும். ஏன்னா உடல் மனம் 2ம் சேர்ந்தது தான் நாம. உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்க யோகாசனம் இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம பண்றோம். மனசு ஆரோக்கியமா வச்சுக்க நம்ம என்னெல்லாம் பண்றோம் நல்லா புரிஞ்சுக்குங்க. மனசுல ஏதாவது ஒரு குறை, ஏதாவது சோகம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம அதனால உடம்பு பாதிக்கும். நம்ம யோகா பண்ணலாம், யோகா பண்ண உடம்பு நல்லா சுறுசுறுப்பா இருக்கும். ஆனா மனசுல ஒரு பாதிப்பு இருந்தா அதையே நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருப்போம். இந்த மாதிரி மனதில் உள்ள உங்களுக்கு குழப்பம், சந்தேகம், இந்த கோபம், ஸ்ட்ரெஸ், கவலை, துன்பம், வருத்தம் இதை எல்லாத்தையும் குறைக்கிறோம். அது எத்தனை வருஷமா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எனக்கெல்லாம் 20 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் ஒரே ஸ்ட்ரெஸ்லயே இருக்குங்க அப்படின்னு இருந்தாலும் பரவாயில்ல. இந்த செஷன் ஒவ்வொன்றும் நடக்க உங்களுக்கு அதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வரும். சோ உடல் நலத்தை உங்களுக்கு அதிகப்படுத்துறதுக்கு காலை சக்கரத்தில் நீங்க பண்ணக்கூடிய யோகா இதெல்லாம் உங்களுக்கு உதவும். கூடவே மனசினுடைய ஹெல்த்தையும் நல்லா வச்சுக்கிறதுக்கு இந்த செஷன் உங்களுக்கு உதவும். சோ இது 2ம் ஒன்னா சேரும் போது தான் இது ஒரு முழுமை அப்படிங்கிறது அடையும். சோ அந்த முழுமையான அறிவை கத்துக்கிறதுக்கு, அந்த ஞானத்தை கத்துக்கிறதுக்கு நீங்க எல்லாம் தயாரா இருக்கீங்களா? ஒவ்வொரு வாரமும் நான் இந்த மாதிரி சண்டே வந்து உங்களுக்கு இந்த விஷயத்தை அடுத்தடுத்து என்ன விஷயங்கள் சொல்லித் தரணுமோ அதை சொல்லித் தரதுக்கு நான் தயாரா இருக்கேன். நீங்க அதை கேட்கறதுக்கு தயாரா இருக்கீங்களா? எஸ் எஸ் ஓகே ஓகே. ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுத்தது இன்ட்ரோ செஷன் மட்டும்தான். ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ, நாம என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படின்னு ஒரு இன்ட்ரோ. போக 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 இன்னும் நல்ல அற்புதமான தகவல்கள் எல்லாத்தையுமே அறிவியலாவும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன், ஆன்மீகமாகவும் சொல்லி கொடுத்துருவேன். யாராவது வந்து உங்களுக்கு இதை பத்தின சயின்ஸ் தெரியுமா அப்படிலாம் கேட்டாங்கன்னா நீங்களே சயின்ஸை புட்டு வைக்கலாம்.
இது பாருப்பா, இதுக்கு இதான்பா சயின்ஸ், இந்த சயின்ஸ் தான்பா ரிசர்ச் பண்ணி சொல்லிக்கிறாரு, போய் செக் பண்ணி பாத்துக்குப்பா கூகுள்ல அப்படின்னு நீங்க என்ன பண்ணலாம், சொல்லி அனுப்பலாம். அவங்களும் ஆச்சரியம் பார்ப்பாங்க, எப்படிங்க இதெல்லாம் தெரிஞ்சது உங்களுக்கு அப்படின்ற லெவலுக்கு உங்க எல்லாருடைய அந்த அறிவு அப்படின்றது நாம அதிகப்படுத்த போறோம். ஸோ எல்லாரையும் அடுத்த செஷன்ல நான் சந்திக்கிறேங்க. ஸோ இந்த செஷனுக்கு வாய்ப்பு கொடுத்த சார் ஐயா அவர்கள், குணபாலன் ஐயா அவர்களுக்கும், இதுல கலந்துக்கிறதுக்கு சொன்ன உஷாராணி மேம் மற்றும் இன்னொரு மேம், அவங்க 2 பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள். தேங்க்யூ. இன்றைய வேளையில் நமக்கு காலைல ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்த மாதிரி காலைச்சக்கரம் நிகழ்வோட உங்களுடைய பயணங்கள் எந்த அளவுக்கு சிறப்பா இருந்தது அப்படிங்கிறதுக்கு, நம்மளுடைய தொடர் பயணங்கள் எந்த அளவுக்கு நம்ம பயிற்சிகளை செய்து நம்ம இந்த நிகழ்வை வந்து சிறப்பிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கும், மனம் சார்ந்து நாம எப்படி வந்து இனிமேல் நம்மளுடைய மாற்றங்கள் நிகழ வேண்டும் என்பதற்கும் இன்று வந்து நமக்கு ஐயா வந்து சிறப்பான ஒரு நிகழ்வு வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அவங்களோட இன்ட்ரோடக்ஷன் தான் இன்னைக்கு, அதாவது இனிவரும் காலங்கள் வந்து அவங்க மாற்றம்ல நம்மளுடைய வாழ்க்கை முறையை மாற்றக்கூடிய ஒரு அருமையான ஒரு நிகழ்வு வந்து நமக்கு வந்து கொடுக்க போறாங்க. அவங்க சொல்ற மாதிரி அறிவியல் ஆன்மீகம் அப்படிங்கிறத பத்தி நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பும் எல்லாரும் இந்த நேரத்துல அப்படிங்கிறதையும் இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிட்டு, இன்றைய நிகழ்வு நமக்கு சிறப்பான ஒரு அற்புதமான நிகழ்வு. வாழ்க்கையில் வந்து நம்ம என்ன தேடிக்கிட்டே இருக்கோமோ அப்படிங்கிறது நமக்கு அதுக்கு உண்டான விடைகள் தான் இந்த இடத்துல கிடைச்சிட்டு இருக்கு. இன்றைக்கு ஐயா மூலியமாவும் விடைகள் கிடைக்குது. ஐயா சொன்ன மாதிரி நம்ம இந்த செஷன்ல முன்னாடி தொடர்ச்சியா சொன்ன மாதிரி நம்ம எந்த அளவுக்கு தேடுதல்கள் இருந்தாலும், அதாவது தெரிந்து கொண்டாலும் தெளிவு பெறது முக்கியம் அப்படிங்கிறது ஐயா ஒரு பெரிய ஒரு கருத்தை வந்து நமக்கு வலியுறுத்துறாங்க. அந்த அளவுக்கு நம்ம வந்து எந்த அளவுக்கு தேடிக்கிட்டே இருந்தாலும் அதுல தெளிவடைஞ்சிருக்கோமா அப்படிங்கிறத வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துல நம்ம இருக்கிறோம். கண்டிப்பாக தெளிவடைவோம். காரணம் ஐயா வந்திருக்கிறாங்க, நம்ம தெளிவடைய வச்சிருவாங்க. நாம் இனிவரும் காலங்கள் ஒரு தெளிவான ஒரு தெளிந்த நீரோட்டத்தில் நாம் பயணிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு அனைவரும் ஒரு ஆத்மாத்மான மன சிந்தனைகள், மன ஓட்டத்தில் நாம் சிறப்பாக பயணிப்போம் என்ற நம்ம காலச்சக்கரத்துக்கு நான் நேத்தே ஒரு குரூப்ல போட்டிருந்தேன். அடுத்த மைல்கல் அப்படின்னு தான் போட்டிருந்தேன். அது என்னன்னு இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கிறோம்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த செஷன்கள் ஐயாவோட செஷன் வரக்குள்ள நம்ம அந்த மைல்கல்லை அடைஞ்சிட்டோமா அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சிறப்பான ஒரு எண்ணங்கள் தோன்றும். கண்டிப்பாக பயணியுங்கள், உங்களுடைய வாழ்க்கை முறையும் மாறும். இன்றைக்கு ஐயா சொன்னது போல் இந்த நிகழ்வு நமக்கு சிறப்பான நிகழ்வு. ஐயா வர்றதுக்கு இந்த நிகழ்வுல இருந்த உஷாராணி சிவகிருபானந்தன் அவர்களுக்கும் வனிதா மேடம் அவர்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து இந்த ஐயா வந்து நம்ம குரூப்ல சேர்த்து நீங்க வந்து இந்த நிகழ்வை ஏற்படுத்தணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி நம்ம சொன்னோடனே அவங்களும் நமக்கு ஒரு ஆத்மாத்மான ஒரு கண்டிப்பா நான் கலந்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு நமக்கு மதிப்பு கொடுத்தாங்க. அந்த வகையில இன்றைய நிகழ்வுல கலந்துகிட்டு இந்த சிறப்பு நிகழ்வை உதயா அவர்களுக்கு இந்த நேரத்திலே காலச்சக்கரம் குழுவின் அனைவரின் சார்பாக நாம் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. தேங்க்யூ நமஸ்காரம். காலச்சக்கரத்துல உதயமாயிருக்கு சிவகுமார். நல்லதுங்க சார். உதயா பரவாயில்ல, நல்லா இருக்கு. நல்லது. தலைவர் பேசுறேன். நல்ல உதயம் இன்னைக்கு தினம், இன்றைய தினம் சூரிய உதயம் போல நாம உதயம் ஆயிட்டேன் இன்னைக்கு. ஆமா, ஒவ்வொரு பொழுதும் விடியும் போது சூரியன் உதயமாவார். இந்த பொழுது உங்களால விடிஞ்சிருக்கு. நல்லது. என்னால இன்னும் பலருடைய வாழ்க்கையில அவனுடைய பொழுது இன்னும் சூப்பரா உதயமாச்சுன்னா அது இன்னும் சந்தோஷம் எனக்கு. அவ்வளவுதான். ஐயா வணக்கங்க ஐயா. உங்களுடைய குரல் ஓசை அருமையா இருக்குங்க ஐயா. ஒரு கம்பீரமான ஒரு குரல். தேங்க்யூ மேம். அதாங்க ஐயா, அதாவது எல்லாரும் கேட்பது, எல்லாரும் பேசுவாங்க, ஒரு சில குரல்கள் தான் வந்து வசியப்படும் சொல்லுவோம், அந்த மாதிரி வசியமான குரல் உங்களுக்குங்க ஐயா. தேங்க்யூ. நன்றிகள். அடுப்புகிட்ட இருந்து நானு ஓடி வந்துட்டேங்க ஐயா. என்ன அருமையான குரல் அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்து நின்னு எல்லாத்தையும் இப்ப கேட்டுட்டு தான் திரும்ப போவோம். இன்னைக்கு எந்த வேலையா இருந்தாலும் நீங்க சொல்ற மாதிரி எப்பவுமே நமக்கு சரி அருமையான குரலுங்க ஐயா. வாழ்த்துக்களுங்க ஐயா. நன்றி. ஐயா வந்து ஒரு இன்ட்ரோ கொடுத்திருக்கிறாங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க ஒரு சில நபர்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இன்ட்ரோங்கிறது வந்து நம்ம வந்து கண்டிப்பாக தெளிவடைகிறதுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கும். அதனால நீங்க தெரிவிச்சுக்கலாம்.
தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு வந்து என்னன்னாக்கா, அதாவது உதயம் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்கிறதுனால, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு இந்த நிகழ்ச்சியில அவங்களோட நிகழ்வு வந்து இன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்டாலும், அதாவது அடுத்த மைல்கல்லுக்கு நம்ம புறப்பட்டாலும், அவர்களுடைய பிறந்த நாள் என்பது நாளை மறுநாள் அப்படிங்கிற ஒரு அற்புதமான நிகழ்வுல நம்மளோட இணைந்திருக்காங்கங்கிறது இன்னும் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு. அதுவும் இந்த அமாவாசை பொழுதில், ஆடி அமாவாசை பொழுதில் நம்ம வந்து நாளை மறுநாள் பிறந்த நாள் காண இருக்கும் நமது இணைப்பில் இன்று புதிதாக இணைந்த நமது அனைவரின் அன்பையும் பெற்று அவர்களுக்கு இந்த நேரத்திலே அனைவரின் சார்பாகவும் காலைச்சக்கரம் நிகழ்வுள்ள குழுவில் உள்ள அனைவரின் சார்பாகவும் முன்னதான அதாவது அட்வான்ஸ் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை அனைவரின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றிங்க. வணக்கம் ஐயா, பெருமாள் பேசுறேன். இனிமையான குரல். அந்த அம்மா சொன்ன மாதிரி அந்த கம்பீரமான குரல் வந்து எல்லாத்துக்கும் கிடைக்காது. அந்த கம்பீரமான குரலில் இன்று சூரியன் உதைப்பது போல் நீங்கள் உதைத்து விட்டீர்கள், எல்லாருக்கும் நன்மை செய்வார்கள் என்று கருத்துக்களை கூறுவார் என்றும் அற்புதமாக உங்களுக்கு நாளை மறுநாள் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள், அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், நோய் நொடி இல்லாமல் வாழ்க. வாழ்த்துகிறேன். நன்றி சார். நான் அனிதா பேசுறேன். இன்னைக்கு வந்து சூரியனோட ஓரை 6:32. குட் மார்னிங் சார். 6 to 7 வந்து சூரியன் ஓரை. இன்னைக்கு சூரியனோட நாள் சொல்லுவாங்க, சண்டே. இன்னைக்கு அரியோதயமும் கரெக்டா அதே நாள்ல ஸ்டார்ட் ஆகணும்ன்றது இந்த யூனிவர்ஸோட விஷயமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோ யாருமே எதிர்பார்க்க, பட் அழகா அது அமைஞ்சிருக்கு. தேங்க்யூ சோ மச் சார். சொன்னதுக்காக, வந்ததுக்காக ரொம்ப தேங்க்யூ. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நிறைவில இருந்து மயில்வாசன் பேசுறேன். நல்ல சூப்பரான இது மாதிரி தகவல் நான் பார்த்தது கிடையாது. இப்பதான் புதுசா நீங்க பேசுறது இப்பதான் நான் கேட்கிறேன், பாக்குறேன். ரொம்ப அருமையா இருக்குது ஐயா. சீரியல் மாதிரி எங்களை காக்க வச்சுட்டீங்க அடுத்த ஞாயிறு வரைக்கும். உங்களோட பதிலுக்காக நாங்க எப்போதும் காத்து கொண்டு இருக்கோம். வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா வந்து சீரியல் அடிக்ட் ஆயிருக்காங்கன்னு தெரிய வருது. கண்டிப்பா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் சார். இந்த காலை சக்கத்துல நீங்க வந்தது எல்லாருக்குமே அதிர்ஷ்டாலியா இருக்கு. அதிர்ஷ்டம் தான் சார். உங்க 30 நாள் பயிற்சி தான் நான் இருக்கேன் ஐயா. நல்லதுங்க சார். ரொம்ப நன்றி ஐயா. தொடர்ந்து நான் பயிற்சியில் ஈடுபட்டு வரேன். கண்டிப்பா தொடர்ச்சியில காலையில முதல் அதிர்ஷ்டம் ஐயா. இது காலையில முதல் அதிர்ஷ்டம். ஓகே, சரிங்க சார். நல்லது. வணக்கம். வணக்கம் சார். அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஐயா வணக்கம் ஐயா. உஷாராணி பேசுறீங்க. மேம் வணக்கம். ரொம்ப நன்றிங்க ஐயா வந்ததுக்கு. எங்க எல்லாருடைய வாழ்க்கையும் அதிர்ஷ்டம் உதயமாக போகுது அப்படின்றதுக்காக உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேங்க ஐயா. பிறந்த நாள். தேங்க்யூ. ஐயா நான் மோகனா பேசுறேன். வணக்கம் ஐயா. வணக்கம் மேம். உங்களோட மலர்ந்த முகம், இனிமையான பேச்சு ரொம்பவே நல்லா இருக்கு. நல்ல ஒரு உதயம் ஆரம்பிச்சிருக்கு. நல்ல தெளிவான இப்பவே எங்களுக்கு அந்த இது தெரியுது, தெளிவு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை தெரியுது. நன்றி ஐயா. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே விஷஸ் டு யூ. தேங்க்யூ. ஐயா வணக்கம் ஐயா. நான் கோயம்புத்தூர்ல இருந்து சாரதா பேசுறேங்க ஐயா. வணக்கம் மேம். உங்களோட அறிமுகம் என்ற ஆடிப்பெருக்கில் அமாவாசை அன்று உதயமானது அதிர்ஷ்டத்தை நாங்கள் இன்னும் மேல்மேலும் அடைவோம் என்ற நம்பிக்கை உள்ளது ஐயா. கண்டிப்பா எல்லாரும் அதிர்ஷ்டசாலி தான். நாம எல்லாருமே ஹீலர் பாஸ்கர் சார் ஐயாவுக்கும் அகிலா மேடத்துக்கும் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேங்க ஐயா. அவங்க மூலியமா தான் இந்த காலச்சக்கரத்துல இணைஞ்சதுனால என் காலம் பிரகாசமாக இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஐயா. அட்வான்ஸ் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஐயா.
உங்கள் தாய் கவிதை அழகா தந்தைக்கு சொல்றீங்க. நன்றி ஐயா. ஓகே, நல்லது நல்லது. வாழ்க கவிதை வளமுடன். கவிதையா அடுக்குறீங்க. நேரம் இன்மைதான் ஐயா காரணம். இல்லன்னா இன்னும் 2 எல்லாருக்கும் பக்கம் வாய்ப்பு கவிதை வரும். தரணும் இல்லைங்களா? ஆமா ஆமா. நன்றிங்க ஐயா. நல்லது, நன்றி. வேற கருத்துக்கள் கூறலா சொல்லலாம். ஏன்னா ஐயாவுக்கு டைம் ஆகுது, நமக்கும் கொஞ்சம் நேரமின்மையாக. வேற கருத்துக்கள் கூறணும்னு விரும்புனீங்கன்னா உடனே சொல்லலாம். ஐயா மிக சிறப்புங்க ஐயா. தேங்க்யூ சார். சார் நல்ல சிவம் ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம். ரொம்ப தெளிவான கருத்து, மக்களுக்கு எதை புரிய வைக்கணுமோ அதை புரிய வைக்கிறதுக்கு வந்திருக்கீங்க. நல்ல விஷயம் சார். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். வாழ்த்துக்கள் ஐயா. நல்லா செய்யுங்க. நம்ம உடலை பார்த்துக்கோ, நீங்க மனசை பார்த்துக்குங்க. கண்டிப்பா சார். நல்லது. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா. உங்க உரை நல்லா இருந்ததுங்க ஐயா. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஐயா ஆசான் நல்லசிவம் ஐயாவோட ஒரு கேள்வி ஐயா. சொல்லுங்க. ஐயா போன வாரம் சந்திராசனம் செய்யல பயங்கரமா செட்டிங் ஆச்சுன்னு சொன்னாங்க ஐயா. வேர்வை அதிகமா வந்துன்னு சொன்னாங்க ஐயா. நல்லசிவம் ஐயா. ஐயாவுக்கு இன்னைக்கு சிக்னல் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. நல்லசிவம் ஐயாவுக்கு. ஓகேங்க. ஐயா கேக்குதுங்களா? கேக்குது, இப்ப கேக்குது. சிறப்பானதுங்க ஐயா. அந்த திருமந்திரம் நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, எனக்கு ஒரு திருப்புமுனை கொடுத்தது அந்த திருமந்திரங்க. ஒரு 1000 தடவை, லட்சக்கணக்கு, ஆயிரக்கணக்கான தடவை அதை ஒவ்வொரு தடவையும் படிக்கும்போது ஒரு கருத்து புரியும். ஒவ்வொரு மனிதரும் படிக்கும், ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருத்தர் சொல்லும் போதும் அவங்க எந்த சூழல் வாழ்ந்தாங்க, அந்த திருமந்திரம் அவங்களுக்கு எப்படி தெளிவுபடுத்துச்சு அப்படிங்கிறத அவங்க வெளிப்படுத்த முடியும். அதனால மிக சிறப்பா அந்த திருமந்திரம் சொல்லி தொடங்கியிருக்கீங்க. திருமூலருடைய அந்த எப்படியெல்லாம் உலகத்தை நேசிச்சிருப்பாரு, எத்தனை மக்களை சந்திச்சு அந்த திருமந்திர கருத்துக்கள் எழுதியிருப்பாரு அப்படிங்கறத நினைக்கும் போது உண்மையாலும் அது என்ன சொல்றதுங்க, எவ்வளவு தவம் பண்ணி அதை பண்ணியிருப்பாங்க. அத நம்ம படிச்சதுக்கே புண்ணியங்கய்யா. நம்மளுக்கு ஒரு நமக்குன்னு ஒரு அறிவு இருக்கும்போது அதுக்கு ஒரு திருமந்திரம் சொல்லியிருப்பாங்க. அதாவது அறிவுள்ளவர் தான் அறிவை கண்டுபிடிக்க முடியும், அறிவை தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு ஒரு அறிவு இருக்குதுங்க. அந்த மக்கள் மட்டும்தான் இந்த வழியில வருவாங்க. இந்த வகையில இத சிறப்பா பண்ணணுங்க ஐயா. கண்டிப்பா சார். சரிங்க ஐயா. நீங்க சொல்லும் போதும் நிறைய கருத்துக்கள் புரியும். ஒருத்தர் ஒரு ஒளி கொடுத்துறது ஒரு கருத்துக்களா இருக்கும். அந்த கருத்துக்களை ஏத்துக்கிட்டு அவங்க இந்த வழியில உள்ள வருவாங்க. மிக சிறப்புங்கய்யா. தொடர்ந்து கத்துக்கலாங்கய்யா. நன்றிங்க. நன்றிங்க சார். சரி, அந்த ஒரு குடம் குமரேசன் ஐயா ஏதோ கேள்வி கேட்டீங்க நல்லசிவம் ஐயாவை, கேளுங்க. ஐயா நல்லசிவம் ஐயா. ஐயா சொல்லுங்க. குமரேஷ் சொல்லுங்க ஐயா. ஐயா போன வாரம் 4 நாளைக்கு முன்னாடி சந்திராசனம் பண்டையில பயங்கரமா வேர்த்துச்சுன்னு சொன்னீங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. அதாதாங்க. இந்த வாரம் இன்னைக்கு செஞ்சங்க ஐயா. 4 நாள் விட்டுட்டு இன்னைக்கு செஞ்சங்க ஐயா. சரிங்க. 4 நாள் தொடர்ந்து காலையிலயும் ஈவினிங் செஞ்சுட்டே இருந்தேன். சரிங்க ஐயா. இன்னைக்கு ஒரு சொட்டு கூட வேகலைங்க ஐயா இன்னைக்கு. அப்படிங்களா? பரவாயில்ல. ஆமா. அதான் உள்ள அந்த கருத்து அதிகமா சொல்ல வந்தேங்க. அன்னைக்கு எப்படி வேர்த்தது பாத்தீங்கன்னா இன்னைக்கு வேற ஒரு சொட்டு கூட வேகல. ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாத்தீங்களா? கண்டிப்பா. அப்படின்னா மாலையில ஈவினிங் நம்ம பயிற்சி செய்யணுங்கிறது இதுல இருந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டுங்க ஐயா. ஆமாங்க ஐயா. அதுக்கு வேர்க்கறதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. சரிங்கய்யா. மனம் அமைதி இல்லைனாலும் வேர்க்குங்கய்யா. சரிங்கய்யா. இப்போ ஐயா திருமந்திரம் சொன்னார் இல்லைங்களா, இந்த மாதிரி கருத்துக்கள்ல ஆழமா போனீங்கன்னா சரிங்க உங்களுக்கு இருக்கிற ஆசைகள்லாம் அப்படியே பொடி பொடியா மனம் அமைதியாச்சுன்னா
உடல் வந்து ஒத்துழைக்குங்க நம்ம பண்றதுக்கு. அதாங்கய்யா. புரிஞ்சுதுங்கய்யா. வாழ்த்துக்களுங்க ஐயா குமரேஷ், வாழ்த்துக்கள். ஐயா நன்றிங்க ஐயா, சிறப்பு. ஐயா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து உதயா ஐயா வந்து இன்னைக்கு வந்து நமக்கு சிறப்பா காலை தொடக்கத்தையே வந்து சொன்ன கருத்துக்களை கேட்டீங்களா? எல்லாருக்குமே நம்ம தவறு கிடைக்கல. நிகழ்வுல உள்ளவங்க எல்லாருக்குமே ஒரு வாழ்த்து சொல்லிதான் ஆரம்பிச்சாங்க. என்ன ஒரு வாழ்த்துன்னா, காலை வேளையில எல்லாம் தூங்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல எல்லாம் ஏஞ்சி உட்கார்ந்து இந்த பயிற்சிகள் செய்துட்டு இருக்கீங்களே அப்படிங்கிறத வந்து ஐயா வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு நம்ம ஒரு தேங்க்ஸ் சொல்லுவோம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஐயாவுக்கு ஒரு தகவல் என்னன்னா, இதுல வந்து உள்ளவங்க எல்லாருமே பெரிய ஒரு ஆசான்கள் தான் ஐயா. ஏன்னா கிட்டத்தட்ட 700 நாட்கள் 760 நாட்களை தாண்டி நம்ம இந்த நிகழ்வு நடத்திட்டு இருக்கிறோம். அதுல வந்து கூடிய வந்து பாத்தீங்கன்னா 500 நாட்கள் தாண்டி தான் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை வந்து தாங்க கத்துக்கணும், தாங்க கத்துக்கிறதை விட மற்றவங்களுக்கு போய் சேர்க்கணும். இந்த நிகழ்வு வந்து பல பேருக்கு இது ஒரு முன்னுதாரணமா இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் எல்லாருமே இதுல உள்ள வந்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுடைய ஒவ்வொரு விஷயமும் இப்போ உள்வாங்கி இருக்காங்கன்னா பெரிய ஒரு கடல் உள்ளார இருக்கு. அது வந்து பொங்கி எழுந்தா நமக்கு எப்படி வெளியில வரும் அப்படிங்கறது வந்து சிறப்பா நமக்கு நிகழ்த்துவாங்கன்னு வச்சுங்களேன். அந்த அளவுக்கு இதுல வந்து பெரிய பெரிய ஆசான்கள் தான் சொல்லலாம் எல்லாரையுமே. அந்த அளவுக்கு கற்று நல்லா தேர்ச்சிட்டு இருக்காங்க. அது மாதிரி இப்போ உங்களுடைய நிகழ்வு நீங்க உள்ளார கொண்டு வந்திருக்கீங்க. இதையும் கத்துக்கிறதுக்கு எல்லாருமே இன்னைக்கு ஒரு பெரிய ஆவலோட தான் இருக்கிறாங்க. கண்டிப்பாக நீங்க வருவரும் காலங்கள்ல வருவரும் வாரங்கள்ல உங்களுடைய இந்த நிகழ்வு இந்த எல்லாரும் கத்துக்கிட்டு உங்களுடைய நிகழ்ச்சியும் மற்றவர்களுக்கு எடுத்து நீங்க சொல்ற மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை முறையும் கொண்டு போய் மற்றவர்கள் ஆச்சரியப்படும் அளவுக்கு என்னாச்சு இவருக்கு இப்படி இருந்தவர் இப்படி போயிட்டு இருக்காரு, இந்த அளவுக்கு ஆயிட்டாரு அப்படிங்கிற அளவுக்கு மாற்றுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. உங்களுடைய பெரிய அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சதுக்கும் நன்றி. அதனால இந்த நிகழ்வுல உள்ளவங்க எல்லாருமே ஒரு பெரிய பாக்கியசாலிகள் அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். ஐயாவுக்கும் பெரிய ஒரு நன்றியை சொல்லுவோம். நானும் பெரிய பாக்கியசாலிகள் தான். ஏன்னா இத்தனை ஆசான்கள் கூட சேர்ந்து பேசுறதுக்கு உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க சில விஷயத்த உங்களோட சொல்லிக் கொடுக்கறத விட எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு நினைச்சு நானும் மிகப்பெரிய பாக்கியசாலி தான். கண்டிப்பா கண்டிப்பாக நன்றிங்கய்யா. பாஸ்கர் ஐயாவும் சொல்லுவாங்க, இது வந்து பெரிய ஒரு பொக்கிஷமான இது ஒரு விஷயம் காலச்சக்கரம் அப்படிங்கிறது. நமக்கு பெரிய ஆசான்கள்லாம் நமக்கு பெரிய ஒரு சர்டிபிகேட்டே கொடுத்திருக்காங்க. காலச்சக்கரத்தை வந்து ஒரு யூனிவர்சிட்டின்னு கூட நமக்கு ஒரு பாராட்டு தெரிவிச்சாங்க. மற்ற பயிற்சி முறைகள் மாதிரி கிடையாது. அப்பனையாவை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்பனையாவோட சிவசைலத்துல நாங்க நேரடி நிகழ்ச்சி நடத்தினோம். மே 31 ஜூன் 1, 2ல. அப்ப இந்த நிகழ்ச்சியை பத்தி பேசிட்டு இந்த சொல்லக்குள்ள இதுல வந்து எந்த விஷயத்த நம்ம விடுறோம்னு தெரியாது. இருக்கிறது எல்லாமே இந்த ஒரே கலவைகளாக எல்லா ஆசான்களும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி முறைகளை தான் இந்த காலச்சக்கரம் கொண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த காலச்சக்கரம் வந்து இன்னைக்கு வந்து சாதாரண ஒரு பள்ளியோ ஒரு காலேஜே கிடையாது. இது ஒரு பெரிய யூனிவர்சிட்டி. அந்த அளவுக்கு வந்து ஒரு பல்கலைக்கழகமா இருந்து இன்னைக்கு பல பேருக்கு ஒரு எடுத்துரைக்கிற ஒரு விஷயமா நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பெரிய சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. அதே பல்கலைக்கழகத்துக்குள்ளார நீங்களும் வந்து எங்களுக்கு பெரிய ஒரு நிகழ்வை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கிறது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. நன்றிங்க. சரி, நேரமின்மை குறைவாக இருப்பதால் நம்ம இந்த செஷனை முடிச்சுப்போம். அடுத்தடுத்த வாரங்கள் ஐயா வந்து நமக்கு சிறப்பா சொல்லுவாங்க. உங்களோட கேள்வி பதில் இருந்தா உங்களுக்கு கேட்டு தெரிவிச்சுக்கலாம். நன்றி. இன்றைய நிகழ்வை நமக்கு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி பாஸ்கரன் அவர்களுக்கும், இன்று இந்த நிகழ்வை நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்திற்கும் அதன் தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். என்ற பயிற்சியை நமக்கு இன்றைய காலை வேளையில் அற்புதமாக அனைவருக்கும் சிறப்பித்துக் கொடுத்த ஆசா நல்லசிவம் ஐயா அவர்களுக்கும் இன்றைய காலை சக்கரம் நிகழ்வில் அடுத்த மைல்கல்லாக சிறப்பான ஒரு உதயத்தை ஏற்படுத்தி ஆட்டம்ஸ் உதயா என்ற நேமுடன் நமக்கும் ஒரு புதிய ஒரு நிகழ்வை ஏற்படுத்த இன்றைய நிகழ்வில் நமக்கு ஒரு சிறப்பு விருந்தினராக வந்து கொண்டு அனைவருக்கும் ஒரு இன்றைய காலை வேளையில் நல்ல ஒரு இனிமையான காலை பொழுதாக மாற்றி அனைவருக்கும் நல்ல ஒரு இனிமை பொழுதை ஏற்படுத்தி கொடுத்த ஆட்டம்ஸ் உதயா அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த நிகழ்விலே தொடர்ந்து பயணித்து இந்த நிகழ்வை வந்து ஒரு வெற்றிகரமாக நிகழ்வாக ஒவ்வொரு நாளும் மாற்றி கொடுத்து கொண்டிருக்கும் இதில் கலந்து கொண்ட அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த நேரில் காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வில் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன்.
நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நீங்க ஐயா வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். மகிழ்ச்சிங்க ஐயா. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் மிக்க நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சேலத்திலிருந்து அருள்மொழி. குழுவில் உள்ள அனைவருக்கும் வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி, வாழ்க வளமுடன்.